வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து 2 முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை அதாவது இந்த வருடம் புதிய பயனாளர்களை சேர்க்கறதுல ஒரு சிரமம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த வருடத்துலேயும் ஒரு சில கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக இப்போ ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தகுதி பட்டியலில் யாரெல்லாம் இல்லையோ அவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா இந்த நீக்கப்படும். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பயனாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் இந்த திட்டத்து மூலிமா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இல்லை என்னென்ன தகுதிகள் இருக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பயனாளர்கள் பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகுதிகள் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இந்த தகுதிக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு இருப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ புது பயனாளர்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆர்டிக்கல் படி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ரேஷன் கார்டில் ஒரு முகவரி வசிப்பது ஒரு முகவரியாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸும் நீங்கள் வசிக்கிற ஒரு அட்ரஸும் இருந்துச்சுன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்து மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் பயன்பெற முடியாது, உங்களோட பெயர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அண்மையில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. இறந்தவர்கள், நன்சை புன்சை நிலங்கள் விதிமுறைகளுக்கு மீறி வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், தவறான முகவரி குறித்து இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்கள் உள்ளிட்டோர் இந்த பெயர் நீக்க பட்டியலில் அடங்குவார்கள். எனவே ரேஷன் கார்டு முகவரி மற்றும் குறித்து முறைப்படி விண்ணப்பித்து மாற்றம் செய்து கொண்டால் கலைஞர் உரிமை தொகை நிறுத்தப்படாது. ஸோ பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மேற்பட்டவங்களுக்கு ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை பட்டியலிருந்து பார்த்தீங்கன்னா பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ரேஷன் கார்டில் இறந்தவர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் வச்சிருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமான வரி செலுத்துறவங்களாக இருக்கட்டும், அரசு ஓய்வூதியம் பெறவங்களாகட்டும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்க்க போனோம்னா தகுதியற்ற பயனாளிகளுக்கு பதிலாக புதிதாக தகுதியான பயனாளிகள் விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளனர். இது குறித்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் இதுவரை கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் உரிய ஆவணங்களுடன் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டான ஒரு தகுதியோடு இருக்கீங்களோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராது. ஸோ அவங்களுக்கு டேரெக்டாகவே அவங்க வங்கி அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ உங்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி இருந்தால் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவீர்கள். ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் மகளிர் அரசின் வேறு எந்த திட்டத்திலும் ஓய்வூதியம் பெறக்கூடாது. சொந்தமாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. நன்சை நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல், புன்சை நிலங்கள் 10 ஏக்கருக்கு மேல் வைத்திருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஸோ அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த விதிகளுக்கு உட்பட்டு யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வருடம் 2025 புதிய பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இணைக்க போகிறதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில தளர்வுகளும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா முழுமையாக வெளியாகும். அதுவும் துணை முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அமைச்சர்களோட சேர்ந்து இந்த திட்டத்துக்கான பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா யாராவது தகவல் எனக்கு தெரிய வந்தால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.